நாட்டிலிருந்து வந்திருக்கிற விசேட தூதுக்குழுவோடு எதிர்கட்சித் தலைவர் இப்பொழுது ஒரு சந்திப்பை நடத்தியிருக்கிறார். அதிலே தூதுக்குழுவைச் சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களும் எதிர்கட்சித் தலைவரும் நானும் இந்த கலந்துரையாடலிலே கலந்து கொண்டோம். அவர்கள் மிகவும் விசேடமாக ஜிஎஸ்பி ப்ளஸ் என்கின்ற சலுகை இலங்கைக்கு மீள கொடுப்பது சம்பந்தமாக ஆராய்வதற்காக வந்திருக்கிற ஒரு தூதுக்குழு இலங்கை மீள ஒரு விண்ணப்பத்தை சமர்ப்பித்திருக்கிறது. பிரதம மந்திரி அண்மையிலே பிரசல்ஸுக்கு சென்ற நேரம் அவர்களை வருமாறு அழைத்திருக்கிறார். ஆகவே அவர்களுடைய கேள்விகளுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் பதிலளித்தார். விசேடமாக இப்படியான சலுகையை மீள கொடுப்பது சம்பந்தமாக எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை பற்றி வினவினார்கள். இலங்கைக்கு மீண்டும் ஜிஎஸ்பி சலுகை கொடுக்கப்படுவதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அதே வேளையிலே அதை கொடுப்பதற்கு முன்னதாக இலங்கை கொடுத்திருக்கிற வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும். பல வாக்குறுதிகள் சர்வதேச சமூகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மனித உரிமைகள் சம்பந்தமாக, மீள்காலமான உத்தரவாதம் சம்பந்தமாக, புதிய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குவது சம்பந்தமாக, மனித உரிமைகள் சம்பந்தமாக. ஆகவே இந்த வாக்குறுதிகள் நிறைவேறுகின்றனவா என்பதை குறித்து அவர்கள் சரியாக அவதானிக்க வேண்டும். இலங்கை ஒரு புதிய திசையை நோக்கி பயணிக்க ஆரம்பித்திருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதில் எவ்வளவு தூரம் சென்றிருக்கிறது, அது முழுமையாக நிகழுமா என்பதை குறித்து ஆராய்ந்து தான் இந்த மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னோம். அது மட்டுமல்லாமல் இந்த சலுகையை புதுப்பிக்கிறதாக இருந்தால் அது புதுப்பிக்கிற அதே வேளையிலே தொடர்ச்சியான ஒரு மீளாய்வுக்கான பொறிமுறையையும் உருவாக்கி அது நடைமுறையில் இருக்கிற காலத்திலே தொடர்ச்சியாக இலங்கை சரியான பாதையிலே சரியான ஒரு ஆட்சி முறையை உருவாக்கி கொண்டு நடத்த வேண்டும் என்பதை அவர்கள் வலியுறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். Thank you very much.